Hi friends, welcome to Manam Kitchen. இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதுவிதமான ஜவ்வரிசி அல்வா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 250 கிராம் ஜவ்வரிசி நம்ம கழுவி 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம 100 கிராம் பாதாம் முந்திரி நறுக்கியை சேர்த்து வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் நம்ம பொன்னிறமாக வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதே நெய்யில் ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது கூட நம்ம 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் அது இலகுன மாதிரி இருக்கும். அது போக போக நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். நம்ம கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம இது கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கெட்டி பதத்துக்கு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரிகளை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதுமாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா அது அடி பிடிக்காமல் திரண்டு நல்லா வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு சூப்பரான வித்தியாசமான ஜவ்வரிசி அல்வா தயாராகிருச்சு. இப்போ நம்ம இது ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டு நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம அப்படியே பரிமாறலாம். பாருங்கள் ஒரு சூப்பரான சுவையான ஜவ்வரிசி அல்வா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.